பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழா. அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் மரியாதை செலுத்தி விட்டு செல்கிறோம். பிறகு கேட்கணுமா? 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் திமுக சொல்றாங்க. உங்களுடன் ஸ்டாலின் பல திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்ற முடியல. இவர்கள் புதிதாக திட்டங்கள் எல்லாம் சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். உறுதியாக அவர்கள் 200 தொகுதிக்கு மேல தோக்க தான் போறாங்க. அதுதான் என்னதான் அவங்க கூட்டணி பலம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி 2011 இதே மாதிரி தான் கூட்டணி பலத்தோடு போட்டிக்கிட்டாங்க. எப்படி 2001 அவர்களை தோற்கடித்தார்களோ, 91 தோற்கடித்தார்களோ, 16 தோற்கடிச்ச மாதிரி இந்த முறை திமுக படுதோல்வியை சந்திக்கும். தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கிற நிலைமையில அமமுகவோட தேர்தல் கூட்டணி கணக்கு எப்படி இருக்கு? என்டிஏ கூட்டணியில தொடர்றீங்க? நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்கோம். எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும். உறுதியாக திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக எங்கள் கூட்டணி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாபெரும் வெற்றி பெறுவோம். தமிழக தலைமையா இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஐஜேகே புரட்சி பாரத் எல்லாம் சொல்றாரு. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்ல மறுக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். தேசிய ஜனநாயகத்தோட தலைமை இல்லங்க வேற சொல்லியிருக்காரு. அவங்கதான். ஆமா, அதுதாங்க இந்த கேள்விக்கு பதில நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியது மேல எண்ணிட்டு வந்து கேட்கறது தவறான இடத்துல இந்த கேள்வி கேட்கறீங்க. பல மாவட்ட செயலாளர்கள் அதிமுக இணைஞ்சிட்டே இருக்காங்க. அமமுக என்ன பல மாவட்ட செயலாளர்கள் எங்களால் பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே அவர்கள் செயல்பாடு சரியில்லை என்று பதவியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் போய் வேற கட்சியில சேர்றது இயல்புதானே. அதான் சார், படிப்படின்றதுதான் திராவிட மாடல். ஆனா படிக்காம தடுக்கிறதா காவி மாடல்ன்றாரு முதலமைச்சர். படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே தடுக்கிறது தான் இப்ப திராவிட மாடலா இருக்கு. ஆசிரியர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை. இன்னும் சொல்ல போனா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் பர்மனன்ட் பண்ணல. அவர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள், பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார்கள். இன்னும் பள்ளிகள் எல்லாம் பால்வாடி பள்ளிகள் கூட மூடப்படுகின்றன. ஆசிரியர்கள் பற்றாக்குறை தமிழ்நாடு முழுவதும். இதையெல்லாம் நிற்காமல் இவங்க சும்மா வார்த்தை ஜாலமா பேசுவதை மக்களுக்கு நன்றாக புரியும். செப்டம்பர் 4 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார். உங்களுக்கும் அழைப்பு விடுப்பதா சொல்லியிருக்காரு. அழைப்பு விடுத்தால் பங்கேற்பீர்கள்? உறுதியாக பங்கேற்போம். சரி.